அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து தொடங்கி, வரலாறு ஆவணப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து தொடங்கி, பல்வேறு நாடுகளிலே பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்தித்துத்தான் மனித சமுதாயம் பல பாடங்களையும் கற்று அதன்படி தங்கள் வாழ்க்கை போக்கை மாற்றி அமைத்து கொண்டு நடைபோட்டு வந்திருக்கின்றனர். இதுவரையில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளிலே அவ்வப்போது ஏற்பட்ட இயற்கை பெரும் சீற்றங்களையும் பேரிடர்களையும் ஆவணப்படுத்தி வைத்திருப்பதிலே நிலநடுக்கத்தின் மூலமாக வரக்கூடிய பேரிடர்களை 1900களுக்கு பிறகு, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து ரிக்டர் அளவுகோல் மூலமாக ஆவணப்படுத்தி அதன் மூலம் எந்த அளவிலே நடக்கக்கூடிய நிலநடுக்கம் எந்த அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சரிபார்த்து வந்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் 20ஆம் நூற்றாண்டில் ரிக்டர் அளவுகோல்கள் அது கண்டுபிடித்து பழக்கத்திற்கு வந்த பிறகு ஏற்பட்டிருக்கும் நிலநடுக்கங்களிலேயே மிக அதிக பாதிப்பையும் மிக நீண்ட கால புனர்வாழ்வு அமைப்பிற்குமான ஒரு பேரிடராய் பார்க்கப்படுவதுதான் அந்தமான் பகுதிகளிலே தாய்லாந்திலிருந்து தொடங்கி அந்தமான் வரையிலும் சுமத்ரா அந்தமான் நிலநடுக்கம் என்று அழைக்கப்படும் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி காலை ஏற்பட்ட கடலுக்கடியிலான நிலநடுக்கம். இந்த நிலநடுக்கத்தால் நிலம் மட்டும் நடுங்கி அதன் மூலமாக இடர் வந்திருந்தாலும் ஏதோ ஒரு அளவிலே பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதோ ஆழ்கடலுக்கு அடியிலே. அதனால் நிலம் நடுங்கிய காரணத்தால், நிலத்தட்டுகள் அசைந்த காரணத்தினாலே அங்கே ஒரு பெரிய அளவிலான விரிசல் விழுந்து, அந்த விரிசல் ஏற்பட்டதால் வாய்த்த அதிர்வுகள் கடல் அலையை, கடல் நீரை அடி ஆழத்திலிருந்து உந்தித்தள்ள அதன் வேகத்தாலே ஆழிப்பேரலை போலே சற்றேறக்குறைய 100 அடி உயரத்திற்கு, 30 மீட்டர் உயரத்திற்கு பேரலை புறப்பட்டு வந்து அது அமிழ்ந்து போகும் வேகத்திலே கரையோரத்தில் இருந்த பல லட்சம் மக்களையும் உடைமைகளையும் தன்னுள்ளே இழுத்து கொண்டு போனது. இது நடந்த அந்த நாளை இன்று வரையிலும் கூட, நடந்து முடிந்து 20 ஆண்டுகள் ஆகியும் கூட அதனுடைய வடுக்கள் மாறாத அளவில்தான் இது ஏற்படுத்திய பாதிப்புகள் இருக்கின்றன. அன்றைய காலை பொழுது யாரும் எதிர்பாராத ஒரு பெரும் சீற்றமாக இது நடந்தது. வெள்ளம், அதிகமாக மழை பெய்வது, இவற்றையெல்லாம் கூட தொடர்ந்து வரக்கூடிய சில நாட்களிலே பெய்யும் மழையை வைத்து ஒரு விதத்திலே கணித்து கொண்டு அதன் மூலம் ஏற்படக்கூடிய உயிர் சேதங்களை தடுத்து நிறுத்தலாம். ஆனால் சுனாமி என்ற அந்த சொல்லை கூட அதுவரையில் நன்கு கற்றவர்கள் கூட அறியாத ஒரு சூழலிலே திடீரென்று அமைதியாக இருந்த அந்த காலை பொழுதிலே கடற்கரையிலே யாரும் எதிர்பாராத ஒரு வேளையிலே ஓங்கி உயர்ந்ததாய் ஆழிப்பேரலை போலே, உலகை அழிக்க புறப்பட்டது போலே கருநீல வண்ணத்திலே ஒரு அலை புறப்பட்டு வந்தது. அடிக்கடி கடலுக்கு செல்பவர்கள், கடலோரங்களிலே வசிப்பவர்கள், தினமும் கடற்கரைக்கு சென்று உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள் யாருமே அதுவரையில் இப்படி ஒரு அலை புறப்பட்டு வந்ததை பார்த்ததில்லை. சரியாக 8 மணிக்கு சில மணித்துளிகள் முன்பாக புறப்பட்டு வந்த இந்த வேகமான அலை பேரலை போலே வந்து அலைதான் வருகிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ளுவதற்கான காலம் கூட தராமல், எந்தவிதமான எச்சரிக்கையும் வழங்காமல் வீசி அடித்த வேகத்திலே கரையிலே நின்றிருந்தவர்கள் பல லட்சம் பேர்களை உள்ளே இழுத்து கொண்டு போய் சேர்ந்தது. தாய்லாந்து அருகே அகே என்று அழைக்கப்படும் பகுதியிலே சுமத்ரா தீவுகளுக்கு அருகே கடலுக்கடியிலே புறப்பட்டதுதான் இந்த நிலநடுக்கம். அந்த நடுக்கத்தினுடைய தீவிரம் சற்றேறக்குறைய 8000 கிலோமீட்டர் தூரங்களுக்கு கடல் அடியிலேயே பிரயாணம் செய்து போய் இதனுடைய வீரியம், இதனுடைய தாக்கம் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளிலே கேப்டவுன் என்று அழைக்கப்படும் பகுதி வரையிலும் இருந்ததை பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அடுத்த நாள். தென்னிந்தியாவிலே தமிழகத்தின் கடற்கரையோர பகுதிகளிலே வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவர்களுக்கான வழிபாட்டு இடம், மிக பிரபலமான இடம் ஒன்று இருக்கிறது. அன்றைய தினம் அங்கே கூடிய அடியார்கள் பல லட்சம் பேர்களும் பல ஆயிரம் பேர்களும் அந்த தேவாலயத்தின் வளாகத்திலேயே இரவு உறங்கி மறுநாள் அங்கே செய்யப்பட வேண்டிய வழிபாடுகளை மேற்கொள்வார்கள். மற்றொரு புறத்திலே இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதி வாரங்கள்தான் சுற்றுலாவிற்காக இந்தியா, தாய்லாந்து முதலிய நாடுகளுக்கு வரக்கூடிய பயணியர்கள், சுற்றுலாவினர்கள் நிறைய இருக்கக்கூடிய காலம்.
அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலிலே தங்கள் ஊரிலிருந்து இங்கே விடுமுறையை கழிக்க வேண்டி வந்து கடற்கரை ஓரங்களிலே இருந்த விடுதிகளிலே தங்கியிருந்த பல ஆயிரம் பேர்களும் இந்த ஆழிப்பேரலையாலே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு இயற்கை பேரிடரை இந்த நூற்றாண்டு கண்டதில்லை என்று கூறும்படியாய் அமைந்திருந்தது. இதை பார்த்து உலக நாடுகள் அத்தனை பேரும் சில மணி நேரத்திற்குள்ளாகவே பாதிக்கப்பட்டிருந்த நாடுகளுக்கு உடனடியாக உதவி செய்ய முன்வந்தார்கள். அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளாக அறியப்படுபவை இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதி, இலங்கை, தாய்லாந்து மற்றும் மயான்மார் முதலிய நாடுகள்தான். அந்தமான் அருகே ஏற்பட்டிருந்தாலும் அந்தமான் தீவுகளிலே இது ஏற்படுத்திய பாதிப்பு கிழக்கு கடற்கரையை விடவும் குறைவாகவே கணிக்கப்படுகிறது. இந்த இடர்க்கை பேரிடர் ஏற்படுத்திய பாதிப்பால் இறந்துவிட்டு போனவர்களுடைய எண்ணிக்கை 2,28,000 அல்லது 30,000 வரையிலும் சொல்லப்படுகிறது. இதிலே அடையாளம் காணப்பட்டவர்கள் ஒரு பகுதியினர்தான். நிறைய பேர்களினுடைய அடையாளம் கூட தெரியாமல், அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட பிணங்கள் யாருடையதென்று அறிய முடியாத நிலையிலும் இன்னும் சிலர் காணாமல் போன நிலையிலும் தான் கணக்கெடுப்புகள் நம் கைக்கு வந்திருக்கின்றன. அதுவரையில் உலக நாடுகள் எதுவும் சந்திக்காத இயற்கை பேரிடர் இது. இதுவரை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கங்களிலேயே 1960களிலே நடந்த நிலநடுக்கம்தான் அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்தியதாக அதுவரையில் நிலவி வந்தது. இந்த நிலையை மாற்றி அமைத்ததுதான் 2004ஆம் ஆண்டு நடந்த இந்த சுனாமி நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலிலே 9.2 முதல் 9.6 வரையிலும் வெவ்வேறு கணக்கீடுகளாக சொல்லப்படும் இந்த அளவிற்கான இந்த வீரியம் கொண்ட அந்த சுனாமி 8000 கிலோமீட்டர் தூரம் கடலுக்கடியிலேயே பயணம் செய்து போய் அத்தனை தூரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் இதன் வீரியத்தினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போது ஐநா சபையின் தலைவராக இருந்த திரு கோஃபி அன்னன் அவர்கள் இதுவரையில் உலக நாடுகள் சந்தித்த இயற்கை பேரிடர்களிலேயே அதிகமாக உதவி தேவைப்படுவதான பேரிடர் இதுதான். இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கு 5 முதல் 10 ஆண்டுகள் ஆகும் என்று கணித்திருந்தார். அவர் சொன்னது போலே இந்த இயற்கை பேரிடரின் மூலமாக பல லட்சம் மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள். சற்றேறக்குறைய 6.5 லட்சம் மக்கள் அந்த கடற்கரை ஓரங்களிலே வசித்து வந்தவர்கள் வேற்று இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த நிலநடுக்கமும் சுனாமியும் நம்மை தள்ளியது. கடற்கரை ஓரங்களிலே சில மணித்துளிகளுக்குள்ளே எல்லாம் அரங்கேறிய இந்த கோர சம்பவத்தினாலே எல்லா திசையிலும் அழுகுரல்களும் ஓலங்களும் கேட்டன. வீடு வாசலை இழந்த மக்கள், சுற்றார், உறவினர், தாய் தந்தையர், கணவன், மனைவி, குழந்தைகள் என்று பலரையும் இழந்து துடித்த அந்த குரல்களெல்லாம் பலதரப்பட்ட மக்களையும் உதவுவதற்கு முன்வரும்படியாக செய்தது. ஏழை எளியவர், பணம் படைத்தவர் என்ற வேறுபாடு இல்லாமல் தங்களால் ஆன உதவியை தருவதற்கு மனித சமுதாயமே திரண்டு நின்றது என்று சொல்லலாம். இதிலே அடித்து செல்லப்பட்டவர்கள் வரிசையிலே குழந்தைகளும் பெண்களுமே அதிகமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். பாரம்பரியமான மீன்பிடி தொழிலிலே ஈடுபட்டவர்களுக்குள்ளே ஆண்களும் இளைஞர்களும் கடலுக்கு சென்று மீண்டு வரக்கூடிய காலை பொழுது அது. அவர்கள் வருகையை எதிர்பார்த்து கடற்கரையோரத்திலே இருந்த குடும்பங்களின் பெண்களும் குழந்தைகளும் தான் இதன் மூலம் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாக அறிய முடிகிறது. அப்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரையோரங்களில் இருந்த கேளிக்கை விடுதிகளிலே வந்து தங்கியிருந்த அந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தவர்களையும் இந்த ஆழிப்பேரலை விடவில்லை. இப்படி பலதரப்பட்ட மக்களையும் ஒரு நொடிப்பொழுதிலே அவர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை முதலியவற்றை திசை மாற்றிச் செய்தது இந்த இயற்கை பேரிடர். இது நடந்து முடிந்த பல ஆண்டுகளுக்கு மாநில அரசும் நடுவண் அரசும் அந்தந்த மாவட்டங்களிலும் அந்தந்த மாநிலங்களுக்கும் ஆன உதவிகளை உடனடியாக முன்வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல். எத்தனைதான் அரசாங்கம் உதவி செய்தாலும் ஏற்பட்டிருந்த இழப்பீடு மிகவும் அதிகம். அதனால் அரசு சாராத நிறுவனங்கள் உதவி செய்வதற்கென்று முன்வந்தார்கள். பணம் படைத்தவர்களுக்குள்ளே பலரும் அவர்களுடைய அறக்கட்டளைகள், நிறுவனங்களின் மூலமாக வீடு வாசல் இழந்தவர்களுக்கு புதிய இடங்களிலே வீடுகள் கட்டி கொடுத்தும் அவர்களுக்கான தொழில் முனைவிற்கு உதவி செய்யவும் முன்வந்தார்கள். இதன் மூலம் பெற்ற தாய் தந்தையரை இழந்து தங்களுடைய நிலை அடுத்து என்ன என்பது அறியா நிலைக்கு பல குழந்தைகள் தத்தளித்தார்கள். அவர்களுக்குள்ளே சிலரை தத்தெடுத்து கொண்டும் சிலருக்கு மையங்களிலே இடம் கொடுத்தும் பல்வேறு சேவை நிறுவனங்கள் உதவி செய்திருக்கின்றன.
சுனாமியிலே தாய் தந்தையரை இழந்து அதன் பிறகு என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தவர்களுக்கென்றே தனியே பல சேவை நிறுவனங்களும் கட்டளைகளும் தொடங்கப்பட்டன. வாழ்வாதாரம், உடன் பிறந்தவர்கள், தாய் தந்தையர், நண்பர்கள், சுற்றத்தார்கள் என்று எல்லோரையும் ஒரு நொடி பொழுதிலே ஆட்டம் காணச் செய்த இந்த சுனாமியை குறித்து விழிப்புணர்வு அப்போதுதான் பலதரப்பட்ட மக்களுக்கும் வந்திருந்தது. சென்னை முதலிய பெருநகரங்களிலே கடற்கரையை அழகிற்காகவும் கேளிக்கைக்காகவும் ரசிக்கச் செல்ற மக்கள் இந்த பயத்தினாலே அடுத்த சில மாதங்கள் தொடர்ந்து வந்த காலங்களிலே கடற்கரைக்கு செல்வதை தவிர்த்தே வந்தார்கள். கடற்கரையோரமாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் உட்பட இவைகளெல்லாம் அலையிலே மிதந்து வந்த காட்சி அதுவரையில் யாரும் காணாத பேரிடரின் வீரியத்தை தான் காட்டிக் கொடுத்தது. கடற்கரை ஓரங்களிலே வளர்ந்திருந்த ஈச்சமரம், பனைமரத்தினுடைய உயரத்திற்கெல்லாம் இந்த பேரலை புறப்பட்டு வந்தது. இப்படி ஏற்பட்ட பாதிப்புகளிலே தாய்லாந்து நாடு மிகப்பெரிய அழிவை சந்தித்தது. அதைத் தொடர்ந்து இலங்கையும் அது தீபகற்பமாக இருப்பதாலே கிழக்கு பகுதியிலே, கிழக்கு கடற்கரை பகுதியிலே வடக்கோடி முதல் தென்கோடி வரையிலும் பல மாவட்டங்களும் இதனால் பாதிப்படைந்தன. இந்த பாதிப்புகளை கணக்கிடுவதிலேயே பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறதென்றால் இதன் வீரியம் எத்தன்மையது என்பதை அறிந்து கொள்ளலாம். எத்தனையோ நாட்டிலிருந்து இதனுடைய பாதிப்பை கணக்கிடுவதற்கே தனியார் நிறுவனங்கள் கூட வந்தார்கள். வந்தவர்களுக்குள்ளே எந்த விதத்திலும் அந்த புள்ளி விவரங்கள் ஒன்றுபடாத அளவில் இருந்ததென்றால் எத்தனை தூரத்திற்கு இந்த பாதிப்பு மக்களை குழம்பச் செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இப்படி இயற்கை பேரிடரின் மூலமாக தன்னையே தான் இயற்கை மாற்றியமைத்துக் கொள்கிறது என்று சொன்னாலும் கூட இழப்பின் வலி இந்த சுனாமி பேரிடர் மூலமாக ஏற்பட்டது அதுவரை உலக வரலாறு காணாததாகவே இருக்கு பார்க்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஏற்பட்ட அந்த பாதிப்புகளிலிருந்து மக்கள் சில ஆண்டுகள் கழித்துத்தான் மீண்டும் வந்தார்கள். 20 ஆண்டுகள் ஆகக்கூடிய இந்த காலச்சூழலில் கூட அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் அதை கண்ணுக்கெதிரே பார்த்தவர்களிடம் சென்று இதை பற்றி பேசினாலே அவர்களுக்குள்ளே ஒருவித பய உணர்வு வருவதை இன்றும் பார்க்க முடிகிறது. அந்த கால பொழுதை மறப்பதற்கு எத்தனித்து 20 ஆண்டுகள் ஆவதை அவர்களிலே பலர் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இயற்கை பேரிடர்களுக்குள்ளேயே வரலாறு காணாத பேரிடராக வரலாற்று புள்ளிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் சுனாமி, நிலநடுக்க, ஆழிப்பேரலை பேரிடரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.